ஹாய் ஜாஸ் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரமா உடம்பு சரியில்லை, வீடியோ போட முடியல, வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம வந்து இன்னைக்கு தாராவில இருக்கிற சகாய் மாதா கோயில் பார்ப்போம் வாங்க. சரியா? நம்ம தாராவில 90 ஃபீட்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் கலி வழியா தான் போனோம் சகாய் மாதா கோயிலுக்கு. சகாய் மாதா கோயில்னால எல்லாருக்கும் மகிம் தான் ஞாபகம் வரும். ஆனா தாராவிலே சகாய் மாதா கோயில் இருக்கு. எண்ணற்ற அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்துகிட்டு இருக்காங்க. கேட்ட வரத்த அண்ணன் அப்படி கடவுள்கிட்ட கேட்டு நமக்கு தருவாங்க. இது நம்ம மீன் கடை சந்தையில இருந்து அந்த ரைட் சைடு உள்ள போனீங்கன்னா வல்ல பில்டிங் பின்னாடி பாரதி சால் இருக்கும். அந்த சால் வழியா தான் உள்ளுக்க போனோம். குட்டி கல்லியா தான் இருக்கும். கோயில் ரொம்ப பெருசா இருக்கும். இவ்வளவு குட்டி கல்லிக்குள்ள போய் இந்த கோயிலை எப்படி கெட்டுனாங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்து. ஆனா இந்த கல்லிக்குள்ள இவ்வளவு பெரிய கோயில் கட்டினது எல்லாமே நம்ம சகாய் அன்னையோட ஒரு அற்புதம் தான். இதுதான் கோயிலோட கொடிமரம். இது கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த கதவை திறந்துட்டு உள்ள போனீங்கன்னா நம்ம சகாய் மாதா கோயில் தான். 3 அடுக்கா இருக்கு. கீழே கோயில், நடுவுல ஒரு மாலை, அதுக்கு மேல ஒரு மாலை, 3 இதா இருக்குங்க. இந்த கோயில் வந்து 1979 சின்னதா ஒரு வீட்டுல சகாய் மாதாவோட உருவ படத்தை வச்சுதான் கும்பிட்டுருக்காங்க. அப்ப பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, ஒரு 4 வீட்டுல உள்ளவங்க, 5 வீட்டுல உள்ளவங்க அப்படி வந்து கும்பிட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பக்கத்து கலியில் உள்ளவங்க அப்படி தெரிஞ்சவங்கள எல்லாருமே வந்து கும்பிட ஆரம்பிச்சு அந்த கோயில கொஞ்சம் பெருசா கட்ட ஆரம்பிச்சாங்க. 3 தடவை கொஞ்சம் மாத்தி கட்டியிருக்காங்க. 2013 தான் இந்த கோயில் இப்ப இருக்கிற கோயிலை இவ்வளவு பெருசா கட்டுனாங்க. வெறும் கிறிஸ்துவ மக்கள் மட்டும் இல்ல, பிற மதத்துல உள்ளவங்களும் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கோயிலை கட்டுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. 17ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை இந்த கோயில கொடியேற்றி 26ஆம் தேதி முடியுது. இந்த நம்ம தாராவில சுத்தி இருக்கிறவங்க இந்த கோயிலை பார்க்காதவங்க கண்டிப்பா கோயிலுக்கு வந்துட்டு சகாய் அன்னையோட ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்க. இதுதான் பழைய கோயில இருந்த மாதாவோட உருவப்படம். திருவிழா நோட்டீஸை வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்ல அட்டாச் பண்றேன். தேவைப்படுறவங்க மறக்காம போய் பாருங்க. அதுக்கப்புறம் இது எங்க தாத்தா ஜெயபால் நாடார். நம்ம சகாய் மாதா கோயில் ஜெயபால்னால எல்லாத்துக்கும் தெரியாத ஆட்களே கிடையாது. இந்த கோயில் இப்ப இவ்வளவு பெருசாட்டு வளர்ச்சி அடைஞ்சு இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு முக்கிய காரணம் எங்க ஜெயபால் தாத்தா தான். அதாவது ஒரு கோயிலை கட்டணும்னா நம்ம எவ்வளவு பேரை பார்க்கணும், எவ்வளவு பேர்ட்ட பர்மிஷன் வாங்கணும், எல்லாமே பண்ணி எடுத்து அழிஞ்சு தெரிஞ்சு அவங்க தான். கீழே கோயில இருந்து இது மேல போற படி, மேல வந்து 2வது மாலை, 3 மாலை அங்க இருக்கு. இது 2வது மாலையில வந்து நம்ம கோயில வந்து அந்த முன்னுக்கு பீடம் வரைக்கும் அந்த மாலை கட்டி இருக்கும். அதாவது அதுல முன்னுக்கு இருந்து கோயில பூசை பார்க்கலாம். அதாவது முன்னுக்குள்ள பீடம் டைரக்டா தெரியும். அப்புறம் இங்கே டிவி இருக்கு, மேல 3வது மாலையிலயும் டிவி இருக்கு. நம்ம டிவிலையும் லைவா பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு கூட்டம் வரங்க திருவிழாக்கு. மேல 2வது மாலையில தான் பாட்டு கிளாஸ் இருக்கும். மாஸ் டைம்ல பாட்டு பாடுவாங்களா, கோயில் குரூப்புங்க மேல தான் இருக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு. நம்ம அதனால பார்ட் 2 2வது வீடியோல மீதியை பார்ப்போம்.